உடனே வந்து சொல்லிடுவாங்க பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு, அதிலே வந்து வந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போய் என்னால் வந்து எழுத முடியல. எனக்கு வந்து வெரிஃபை பண்ணப்போ வந்து சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் எழுத முடியல. ஸோ அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் இப்போ எக்ஸாம் எழுதுகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைய டே வந்து என்ன விலாக் வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எனக்கு வந்து லேர்னர்ஸ் எக்ஸாம். கேரளாவில் நான் வந்து லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி லேர்னர்ஸ் எக்ஸாம் அந்த விலாக் தான் வரப்போகுது. என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணால் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதன்கிழமை எடுத்த வீடியோ. புதன்கிழமை எடுத்தது எனக்கு இப்போ தான் எடிட் பண்ணி போட டைம் கிடச்சிது. புதன்கிழமை அன்றைக்கி எனக்கு லேர்னர்ஸ் எக்ஸாம். கேரளாவில் தான் லேர்னர்ஸ் எக்ஸாம் எழுதுகிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து 8:30க்கு ஸ்டார்ட் ஆகும். நான் காலையில் வந்து 7 o'clock தான் வீட்டிலேருந்தே கிளம்புனேன். ஏன்னா இங்கேருந்து ஒரு 2 நிமிஷம் போதும் எங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு. ஏன்னா காலையிலே போய் நின்று நம்ம வந்து டோக்கன் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து டெஸ்ட் எழுதுறதுக்காக நமக்கு வந்து சிஸ்டம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நம்ம சீக்கிரமாகவே போகணும். மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேருந்தே சாப்பிட்டு தான் போகணும். ஏன்னா அது முடிகிறதுக்கு 11 o'clock ஆயிரும். ஸோ அதனால் 11 o'clock மேலேயும் ஆகும். ஏன்னா 7 o'clock தான் நான் போகிறேன். சிலவங்க வந்து 6 o'clockே வந்து க்யூவில் நிற்பாங்க, 5:30க்கே வந்து நிற்பாங்க. என்னால் அந்த டைமுக்கெலாம் போக முடியாது. அதனால் 7 o'clock தான் நான் கிளம்புனேன். நான் காலையில் வீட்டிலேருந்து சாப்பிட்டு தான் போனேன். நைட்டு சாம்பார் வச்சுருந்தேன். காலையில் பார்த்திங்கன்னா நான் தோசை சுட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். வீட்டுக்குள்ளாடி வந்து உட்காந்து சாப்பிட்டேன்னா சவுண்டெல்லாம் கேட்கும், ரிஷி எந்திரிச்சிருவான். ஸோ அதனால் நான் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரதுக்கே 11 o'clock மேலே ஆயிரும். ஸோ அதனால் மார்னிங் டிஃபனை முடிச்சுட்டு தான் போகணும். எங்கள் அப்பா அம்மா இருந்தவரை அவங்க வந்து என்னை பழக்கின ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் நல்ல விஷயத்துக்கு நம்ம போகிறோம்னா அப்பா அம்மா கால் வந்து தொட்டு கும்பிட்டு போகணும் அப்படின்னு. ஸோ எனக்கு இப்போ இருக்கிறது என்னோடய பெரியவங்கனே என் ஹஸ்பண்ட் மட்டும் தான். ஸோ அவங்க கால் தொட்டு கும்பிட்டு நான் வந்து எக்ஸாம் எழுத போகிறேன். முகத்தை பார்த்தாலே தெரியும் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். நிறைய பிரச்சனைலாம் இருந்துச்சு. ஸோ எப்படியோ தாண்டி உட்காந்துருக்கேன். ஸோ நான் லேர்னர்ஸ் எக்ஸாமுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. லேர்னர்ஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா நான் வந்து பாஸ் ஆகிட்டேன். இன்னும் வந்து டெஸ்ட்டு இன்னும் ஒரு மாதத்தில் டெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய தடங்கள்லாம் வந்துச்சு. எல்லாம் தாண்டி நான் எக்ஸாம் வந்து எழுதிட்டேன், பாஸும் ஆகிட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஸோ நான் வந்து கேரளாவில் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு லேர்னர்ஸு, அப்புறம் வந்து டெஸ்ட்டு வந்து எனக்கு இன்னும் 1 monthல் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். லேர்னர்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எழுதிட்டேன், எனக்கு பாஸ் ஆகிடுச்சு. இங்கே கேரளாவில் லேர்னர்ஸ் பார்த்திங்கன்னா 30 மார்க் கொஸ்டின், 30 மார்க் வந்து கொஸ்டின் வரும். நம்ம வந்து 18 எடுத்தாலே வந்து பாஸு. ஸோ நான் வந்து எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 18 கொஸ்டின் அட்டன் பண்ணேன். 18 கொஸ்டினும் கரெக்டான ஆன்சர். உடனே வந்து சொல்லிடுவாங்க பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு, அதிலே வந்து வந்துடும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 18th கொஸ்டின் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். 18 மார்க்கு கரெக்டாக வந்து வந்துருச்சு. எல்லா கொஸ்டினுமே கரெக்டாகவே அட்டன் பண்ணேன். நிறைய இருந்து படித்தேன், நைட்டு ஃபுல்லாக இருந்து படித்தேன். அதனால் வந்து கிடச்சிது. ஸோ நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி போய் என்னால் வந்து எழுத முடியல. எனக்கு வந்து வெரிஃபை பண்ணப்போ வந்து சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் எழுத முடியல. ஸோ அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் இப்போ எக்ஸாம் எழுதுகிறேன். ஸோ 2 மாதம் ஆயிடுச்சு டோட்டலாக. நான் வந்து டிரைவிங் கிளாஸ் போய் 2 மாதத்துக்கு அப்புறம் தான் லேர்னர்ஸ் வந்து எழுதியிருக்கேன். ஆனால் இனிமேல் எப்படின்னா நிறைய வந்து ரூல்ஸ் எல்லாம் வந்து வந்துருச்சு. இனி வந்து வாரத்தில் வந்து 5 நாளும் லேர்னர்ஸ் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. 5 நாளும் வந்து டெஸ்ட்டும் இருக்கும்னு சொல்கிறாங்க. யாருமே வந்து லேர்னர்ஸுக்கு வெயிட் பண்ண வேணாம் அப்படின்லாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம மொபைல்லே வந்து இனி லிங்க் வழியாக வந்து நம்ம வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதனால் எப்படியோ நிறைய தடங்கள் தாண்டி நான் வந்து இன்றைக்கி லேர்னர்ஸ் எக்ஸாம் வந்து பாஸ் ஆகிட்டேன். ஸோ ஹாப்பி. ஸோ அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன விருந்து, சிக்கன் வாங்கி வந்து கொண்டாட போகிறோம், அவ்வளோதான். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா காலையிலே போனது 7:30க்கெலாம் நான் போனேன்னு நினைக்கிறேன். 7:30க்கு போயிட்டு நான் வந்தது பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து 11:15 ஆகுது. நான் ஒரு 11 o'clockலாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் பார்த்திங்கன்னா இனிமேல்லாம் சமைக்கணும். ஸோ நான் வந்து இப்போ தான் வந்து அரிசி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் வாங்கிறதுக்காக ஹஸ்பண்ட் போயிருக்காங்க. ஸோ ஒரு குட்டி விருந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே.
இன்றைக்கும் வெரிஃபை பண்ணப்போ நிறைய மிஸ்டேக் இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல. எனக்கு மட்டுமே இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சரி வெரிஃபை பண்ணப்போ மிஸ்டேக்ஸ்லாம் வந்துச்சு. அங்கே இருக்கிற ஆர்டிஓ ஆஃபீஸர் எல்லாமே வந்து கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. டக்குன்னு வந்து எல்லா வேலையும் வந்து முடிஞ்சது. நிறைய வாட்டி அலைஞ்சு திரிஞ்சு இந்த எக்ஸாம் வந்து டென்ஷனோடு எழுதினேன். ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு கடவுள் கொடுத்த வர மாதிரி 18 கொஸ்டினும் வந்து கரெக்டாக எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு வந்த 18 கொஸ்டினும் கரெக்டு. 19வது கொஸ்டின் நான் போகவே இல்லை. எனக்கு 18ம் கரெக்ட் ஆகிட்டு. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பி. கஷ்டப்பட்டாலும் நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ அதனால் குட்டி விருந்து என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாப்பாடு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சம்பாவ் ரைஸ் தான் எடுத்திருந்தோம். அப்புறம் சிக்கன் குழம்பு, சிக்கன் தோரன், வெண்டைக்காய் மெழுக்குவரட்டி, தயிர் வெங்காயம், அப்புறம் கப்பா வந்து மரவள்ளிக்கிழங்கு. ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து மத்தியானம் ஸ்பெஷல். நான் வந்து ஜெயிச்சதுனால ஈவினிங் பார்த்திங்கன்னா ரிஷியை வந்து கொஞ்சம் நேரம் வந்து படிக்க வைக்கலாம் அப்படின்னு வந்து அவனை உட்கார வச்சு எழுத வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி டெய்லி நடக்கும். சில நாள் நடக்கும், டெய்லி நடக்காது. ஒரு நாள் விட்டு அந்த மாதிரி நடக்கும். எனக்கு தோணும் போதெல்லாம் அவனை பிடிச்சி உட்கார வைப்பேன். அவனுக்கு வந்து பென்சில் வந்து கரெக்டாக பிடிக்கிறதுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறதுக்காக நான் இந்த மாதிரி எழுத வைக்கிறேன். எழுதுறது பார்த்திங்கன்னா அவனுக்கு இப்போவே வந்து 1 2 3 ABCD அந்த மாதிரிலாம் எழுதுறதில்ல. அவனுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்லாண்டிங் லைனு, ஸ்லீப்பிங் லைனு அந்த மாதிரி எழுத வைக்கலாம். சர்க்கிளு, சி போடுறது, யூ போடுறது, அப்வேர்டு, டவுன்வேர்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் வந்து எழுத வச்சிட்ருந்தேன். அவன் பார்த்திங்கன்னா எழுதுகிறான். ஆனால் நான் சொல்கிற மாதிரி எழுதுறதில்ல. அவனுக்கு எப்போவுமே வந்து சர்க்கிள், அப்வேர்டு, டவுன்வேர்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக போடுறான். மற்றபடி ஒன்றும் போடுறான். ஸ்லாண்டிங்கு, ஸ்லீப்பிங் எல்லாம் போடுறது இல்லை. ஸோ அவனுக்கு கொஞ்ச நாள் வந்து பென்சில் பிடிக்கிறது வந்து கற்றுக் கொடுக்கணும். அதனால் வந்து நான் அவனை உட்கார வச்சு ஒரு 1/2 hour தான் உட்காந்துருப்பான். 1/2 hour வந்து கரெக்டாக உட்காந்து எழுதிட்டு இருந்தான். 1/2 hourக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்கு மைண்டெல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. டக்குன்னு எந்திரிச்சிட்டான். உட்கார மாட்டேன் அப்படின்னு எந்திரிச்சிட்டான். அப்புறம் வந்து பென்சில் ஒரு சைடு, புக் ஒரு சைடு அந்த மாதிரி போயிடுச்சு. கொஞ்ச நாள் வந்து அவனுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போவுமே அவனுக்கு ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எழுத வைக்கிறாங்க. ABCD 1 2 3 அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே வந்து கலரிங்கு, இந்த மாதிரி டாட்ஸ் வந்து சேர்த்து வரைகிறது மாதிரி அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ரிஷி அழுறது பார்த்திங்களா? அவன் வந்து கண்ணீர் வராமல் அழுதுட்டுருக்கான். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அவனோட காரியம் வந்து நடக்கணும். அவன் என்ன காரியம் வந்து முடிவு பண்ணானோ அது நடக்கணும். அதுக்காக உட்காந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்கான். என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கூட அவனுக்கு வந்து பைக்கில் போகணும் ஈவினிங். டெய்லி இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. டெய்லி ஈவினிங் அவங்க அப்பா கூட வந்து பைக்கில் போகணும். இல்லைன்னா அவனுக்கு வந்து என்னவோ மாதிரி ஆயிரும். அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் உட்காந்து அழுதுட்டுருக்கான். இது அழுகையெல்லாம் இல்லை, இது சும்மா வந்து கண்ணீரே வராமல் வந்து அழுதுட்டுருக்கான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். என்னோடய லேர்னர்ஸ் எக்ஸாம் வந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு டெஸ்ட்டுக்கு டேட்டும் வந்துருச்சு. 1 monthல டெஸ்ட் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. நான் லேர்னர்ஸ் பாஸ் ஆகிட்டேன். ஸோ டெஸ்ட்டு பாஸ் ஆகணும்னா இல்லையான்னு தெரியல. ப்ராக்டிக்கல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் தியரி ரொம்ப ஈஸியாக இருக்குது. தியரி வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.